வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்லசமுத்திரம் வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கோம்னா, நம்ம கிருஷ்ணகிரி மகளிர் கலைக்கல்லூரி மாணவர்கள், வரலாற்றுத்துறை மாணவர்களும், அப்புறம் கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சிவகுமார் அவர்களும், முன்னாள் காப்பாட்சியர் கோவிந்தராஜ் அவர்களும், கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவும் மாணவிகளுக்கு இந்த பெருங்கற்கால கட்டிடங்களை பற்றி விளக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம முன்னாள் அருங்காட்சியக காப்பாட்சியர் கோவிந்தராஜ் அவர்கள் இந்த கத்தடைகளை பற்றி என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். மற்றும் நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இருக்கு பாருங்க, அந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர், செயலர், பொருளாளர் மற்றும் அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சிவகுமார் ஐயா, அப்புறம் நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் ரமேஷ், இவங்கெல்லாம் வந்திருக்கோம். பின்னால் உங்க மிஸ்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் ஒரு நாள் கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அதே ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன் பாருங்க. அதாவது மனிதனுடைய வரலாற்றை 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்று என்னென்ன 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்று வரலாற்று காலம், இன்னொன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ஆச்சா, வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொல்லிட்டு மனிதக்குள்ள வரலாற்றை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஏன் பிரிக்கிறோம்னா, எதை வச்சு பிரிக்கிறோம்? அதை நான் ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப சொல்றேன். அதாவது எழுத்துக்களை வச்சு பிரிக்கிறோம். மனிதன் எப்ப எழுத்துக்களை எழுதுறதுக்கு தொடங்கினானோ, மனிதன் எப்ப தொடங்கினானோ, நாம தொடங்கினது இல்லை, இந்த குலம் எப்ப தொடங்கிச்சோ அதுல இருந்து வரலாற்று காலம் ஆரம்பிக்குது. அதுக்கும் பின்னால் இருக்கிற காலம் இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னால் இருந்த காலம், அதுக்கு பேரு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ப்ரீ ஹிஸ்டரி. புரியுதா? அதனால ஹிஸ்டரியை 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு ஹிஸ்டாரிக் பீரியட், இன்னொன்னு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். இப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இருக்கு பாருங்க, அந்த காலம் ரொம்ப நீண்ட காலம், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் வளர்ந்த ஒரு நீண்ட பாதை அது. ஆனா வரலாற்று காலம்ன்றது ஒரு 5000 வருஷம் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வருஷம் மனிதனுடைய வரலாறுன்னா, அதுல கடைசி புள்ளி இருக்கு பாருங்க, கடைசி 5000, அதுதான் வரலாற்று காலம். அதுதான் நீங்கெல்லாம் வரலாறுன்னு படிக்கிறீங்க நீங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற 15 லட்சம் வருஷம் இருக்கு பாருங்க, அதை நம்ம படிக்கிறதே இல்லை. அதை பத்தி படிக்கிற ஒரு படிப்பு தான் தொல்லியல். ஆர்கியாலஜிங்கிறது மனிதனுடைய எழுதப்படாத காலத்தினுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய படிப்பு. ஆச்சுங்களா? இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதை நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நமக்கு அந்த ஆய்வுகளுடைய வரலாறு தேவையில்லை, ஒட்டுமொத்த வரலாறு மட்டும் பார்ப்போம். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை 2 பெரும் பிரிவுகளை பிரிக்கலாம். ஒன்று கற்காலம், இன்னொன்று உலோக காலம். மனிதன் கற்களை ஆயுதமாக பயன்படுத்திய காலம் தொடக்கத்தில் கற்காலம். அதுக்கப்புறம் உலோகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய வளர்ச்சி உலோக காலம். புரியுதா? அதனால முதல்ல கற்காலம், அப்புறம் உலோக காலம், அதுக்கப்புறம் தான் வரலாற்று காலம் வருது. இப்போ இந்த கற்காலத்துக்கு வருவோம். இந்த கற்காலம் இருக்கு பாருங்க, இந்த கற்காலத்தை மேலும் 3 உட்பிரிவுகளா பிரிப்பாங்க. ரொம்ப நீள காலம், கிட்டத்தட்ட அதுவே 12 லட்சம் 15 லட்சம் வருஷத்துல எல்லாம் முழு காலமும் அந்த கற்காலத்திலே போயிருது. கடைசியில தான் உலோக காலம் ரொம்ப அந்த பிற்கால ஒரு 5000 வருஷம் தான் உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நீண்ட காலம்ன்றதுனால அந்த கற்காலத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. அது என்ன காலம்னா, பழைய கற்காலம், கீழே இருக்கிறது பழைய கற்காலம், அப்புறம் நடுவில் இருக்கிறது இடைக்கற்காலம், மேல இருக்கிறது புதிய கற்காலம். புதிய கற்காலம், ஆகவே புதிய கற்காலம், இடைக்கற்காலம், பழங்கற்காலம், இந்த 3ஆ பிரிக்கிறாங்க. இது எல்லாமே எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, அவன் பயன்படுத்தினா ஆயுதமான கல்லை வச்சுதான் பிரிக்கிறாங்க. அவன் எது மாதிரியான கல்லை பயன்படுத்தினா, அவனுடைய ஆயுதம் எப்படி இருந்தது, அந்த ஆயுதத்தை எடுத்து வச்சு, ஓ இவன் புதிய கற்காலத்தை சேர்ந்தவன், இந்த ஆயுதத்தை வச்சு இது பழைய கற்காலத்தை சேர்ந்தவன், இன்னொரு ஆயுதம் இருந்துச்சுன்னா அது இடைக்கற்காலத்தை சேர்ந்தது. ஆகவே அவன் பயன்படுத்திய ஆயுதங்களை வைத்து பிரிக்கக்கூடியதுதான் இந்த கற்கால பிரிவுகள் எல்லாமே. இந்த கற்கால பிரிவுகள் 3 கற்காலம் சொன்ன பாருங்க, இந்த 3த்துக்கும் ஒரு பொதுப்படையான ஒரு குணம் இருக்கு. அது என்ன குணம்னு கேட்டீங்கன்னா, மனிதன் தன்னுடைய தேவைகளுக்கு உணவுக்காக இடம் விட்டு இடம் பெயர்ந்த நாடோடியாக வாழ்ந்தான். ஆரம்ப கால மனிதன் எப்படி வாழ்ந்தான்னா, உணவு அந்த தேடி, இப்ப விலங்குகள் பறவைகள் உணவை தானே உற்பத்தி பண்ணிக்குதா? இல்ல, அது என்ன பண்ணுது, உணவு எங்க இருக்குதோ அதை தேடி தேடி போகுது, தேடி போய் சாப்பிட்டு வந்துடுது. அது ஒரு இடத்துல கூட தங்கலாம், தங்குற இடம் என்ன ஒன்னா இருக்கலாம், ஆனா உணவுக்காக உணவை தேடி உற்பத்தி எல்லாம் பண்றது இல்லை. அது மாதிரி மனிதன் வாழ்ந்த காலத்தை தான் நம்ம கற்காலம்னு சொல்றோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவனுடைய பிரெயின் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா,
அவனுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்குது. நிறைய விலங்குகள்லாம் பார்க்குறான், நிறைய செடி கொடிகள்லாம் பார்க்குறான் இல்லையா? அதில் சில விலங்குகள் என்ன பண்ணுறான், அவன் சொல்கிற மாதிரிலாம் கேட்குது. இந்த ஆடு, மாடு, குதிரை, நாய், அப்புறம் கோழி, இந்த இந்த மிருகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை தாக்குறது இல்லை. அதுக்கு பதிலாக இவன் எங்கே இருக்கிறானோ அவங்க கூடயே நல்ல அன்பாக இருக்க இது பண்ணுது. ஆகவே இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறான். அதே மாதிரி இந்த நெல் சில இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து விழுந்து அதே இடத்துல வளருது, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆகவே இதை நாம் உற்பத்தி கூட பண்ணலாம். அது பேர் டொமஸ்டிகேஷன் பேர். தானே வளர்க்கலாம், உணவை உற்பத்தி பண்ணிக்கலாம். உணவுக்காக இடம் விட்டு இடம் போய் தான் நம்ம தேடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கூட நம்ம உணவு உற்பத்தி பண்ணிக்கலான்ற ஒரு நாலேஜ் வருது. அது வந்து ஒரு புரட்சி மாதிரியான ஒரு காலகட்டம் மனிதனுடைய வரலாற்றில். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த காலகட்டத்தை தான் நாம் என்ன சொல்றோம்னா புதிய கற்காலம்னு சொல்றோம். கற்காலத்தினுடைய முடிவில் புதிய கற்காலம். அதில் என்ன பண்றான்னா, அந்த புதிய கற்காலத்துல மனிதன் இடம் விட்டு இடம் உணவுக்காக செல்வதை விட்டு ஒரே இடத்தில் தங்கி உணவுகளை உற்பத்தி செய்து கொள்கிறான். அப்படி ஒரே இடத்துல தங்குறப்ப நிறைய விஷயங்கள் அவனுக்கு கிடைக்குது, அல்லது அவன் இது பண்றான், கண்டுபிடிக்கிறான். என்னன்னா கலைகள்லாம் கத்துக்கிறான். டைம் இப்போ ஒரு கலை உருவாகுதுன்னா எப்படி உருவாகும்? விளையாட்டெல்லாம் உருவாகுதுன்னா எப்போ? லெஷராக இருக்கிறப்ப தான். அதாவது உணவுக்காக உணவெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கு, அவனுக்கு வேற எதுவும் வேலை கிடையாது இல்லையா? சாப்பிட்றது, தூங்குறது, இவ்வளவுதானே. இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவு கிடைச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் சும்மா இருக்கிறான் இல்லையா? ஏன்னா சாப்பிட்றதுக்காக இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே இடத்துல இருக்கிறான். ஆகவே அவனுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. அந்த நேரத்தில் அவன் சில யோசிச்சு ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறான். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். மரங்கள்லாம் தங்காம முதல் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழி தோண்டி, அதை மண்ணுக்குள்ள தோண்டி அதுக்குள்ள இலை தலைகளை பரப்பி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது. அது பர்மனண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மரங்கிறன்னா கூட உடஞ்சி விழும், சரகெல்லாம் விழுதுன்னு சொல்லிட்டு இவனே உற்பத்தி பண்றான். ஃபர்ஸ்ட் வீடு வந்து மனிதன் உருவாக்கிய ஃபர்ஸ்ட் வீடு வந்து, அதுக்கு முன்னால இயற்கை குகை இருக்கு. இயற்கையில மலை குகையெல்லாம் இருக்கு பாருங்க, மலையிலேயே இயற்கையா ஏற்பட்ட குகை, அங்க வாழ்றான் இல்லையா? அதே மாதிரி நாம ஏன் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ள, அதாவது மண்ணுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ள குகை மாதிரி உற்பத்தி பண்ணி அதுல வாழ்றான். அது மாதிரியான வாழ்ந்த இடத்த ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டிய பையம்பள்ளி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பையம்பள்ளின்றது எங்க இருக்குன்னா பர்கூர் ஒட்டி, பர்கூர் பக்கத்துல இருக்கு. ஆனா இப்ப வந்து அது திருப்பத்தூர் தாலுக்காவுக்கு போயிருச்சு, வட்டத்துக்கு போயிருச்சு. கிருஷ்ணகிரியை ஒட்டி அந்த பகுதி பையம்பள்ளி. அதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக விரிவாக அகழாய்வு செய்யப்பட்ட ஒரு புதிய கற்கால இடம். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அகழ்வாய்வு பண்ணாங்க. ஆனா இந்த இடத்துல தான் வந்து வீடு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அகழ்வாராய்ச்சி பண்றப்ப வீடு ஒரு குகையில் தான், அது வட்ட வடிவத்துல இது பண்ணியிருக்கான். அதுல 2-3 ஸ்டேஜஸ் இருக்கு படிப்படியா. முதல்ல வந்து இலத்தலைகளை பரப்பியிருக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து 6-7 குச்சிகளை இது பண்ணி பந்தல் மாதிரி மேல போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் ஏணி மாதிரி எல்லாம் கூட, படிக்கட்டு மாதிரி எல்லாம் கூட அடிச்சு வச்சிருக்கிறான். நிறைய வசதிகள்லாம் இது பண்ணியிருக்கிறான். இது மாதிரி அவனுடைய வளர்ச்சியை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்ப இன்னொரு புதுசாவும் ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். இறந்து போயிடுறாங்க இல்லையா, அவங்க கூடவே வாழ்றாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்கல்ல. இதுக்கு முன்னால என்ன பண்ணாங்க, இறந்தவங்க எல்லாம் அப்படி அப்படியே விட்டுருவாங்க, தூக்கிட்டு எங்க இறந்தாலும் அங்கேயே விட்டுறது. மற்ற மிருகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்ன செய்யுது, இறந்துச்சுன்னா அங்கேயே இருக்கும். இந்த கோழி, இந்த என்னது கழுகு, நரி, இது மாதிரியான விலங்குகள் இதெல்லாம் மாமிசம் சாப்பிடுமோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். அது மாதிரியே விட்டுட்டு இருந்திருக்காங்க ஆரம்ப காலத்துல. இந்த புதிய கற்காலத்துக்கு அப்புறம் என்ன தோன்றாங்கன்னா, இல்ல அவங்க மேல ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நிறைய நேரமெல்லாம் கிடைக்குது, சிந்திக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா? அப்ப நம்ம உயிரோட இருக்கிற நிறைய வேலைகள்லாம் செய்யறோம், இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யறது இல்லையே, அது என்ன ஆகுது, அந்த உயிர் என்ன ஆகுதுன்றது பத்திய ஒரு சிந்தனை அவனுக்கு ஏற்படுது. நிறைய பேர் சாவுறாங்க, செத்த உடனே போயிடுது. அந்த உயிரெல்லாம் என்ன ஆகுன்றத ஒரு வந்த உடனே அவங்களுக்குள்ளே ஒரு பயம் மாதிரி ஏற்படுது. திடீர்னு நமக்கு கூடவே இருக்கிறான், ஒரு இதோ வந்து அடிச்சு செத்து போயிடுறாங்க. அப்புறம் இழப்பை பற்றிய வழியும் அவங்களுக்கு தெரியுது, கூடவே இருந்தோம் இல்லாமல் போயிட்டான்றதை பற்றிய வழியெல்லாம் தெரியுது. இதெல்லாம் வந்து மனசுக்கு வந்து ஏதோ ஒன்று தேட ஆரம்பிக்குது. அது வந்து கிட்டத்தட்ட கடவுள் மாதிரியான ஒரு, நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருந்தால் இதெல்லாம் செய்து போல இருக்கு அப்படின்ற ஒரு லேசான ஒரு நம்பிக்கைலாம் வருது. இந்த நம்பிக்கைலாம் வந்த உடனே இறந்தவங்க இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கும் அந்த நமக்கு நடக்கக்கூடிய செயல்கள்லாம் இருக்கு பாருங்க, இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல இருக்கு. அதனால அவங்கள நம்ம வழிபட்டோம்னா நமக்கு இது மாதிரிலாம் நடக்காது. ஏற்கனவே நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள் சொன்னாங்கன்னா நம்ம கேட்கறோம் இல்லையா? பெரியவங்க சொன்னா நம்ம கேட்கற காரணம் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, நம்ம புதுசா இருப்போம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம். அதே மாதிரி நிறைய வாழ்ந்து முடிந்தவர்கள் வந்து
நமக்கு மேலே போயிருக்கிறாங்க. அவங்கள நம்ம வழிபட்டோம்னா நமக்கு அவங்க நமக்கு வழி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய தீங்குகள்லாம் அவங்களே தடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைகள்லாம் லேசா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அப்படி இறந்து போயிடுறாங்க பாருங்க. அப்படி இறந்தவங்களுடைய நினைவா அப்படி போயிடாம நாம இப்ப பண்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தலைவன் இறந்து போயிட்டான் பேசிட்டே இருந்தோம்னா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாள். அப்ப நம்முடைய தலைமுறைக்கு அப்புறம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அவனை பத்தி ஒரு நினைவு இல்லாம போயிடும். அதனால அவனை நினைவுபடுத்தணுன்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு கல்லை வைக்கிறாங்க. ஏதோ ஒரு கல்லை வந்து என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டவனுடைய நினைவா ஒரு கல்லை வைக்கிறாங்க. அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா இருக்குன்னா, ஒரு சாதாரண கல். இது மாதிரியான ஒரு கல்லை வச்சா இது அவனுக்காக வைக்கப்படுதான்னு தெரியுமா, அல்லது இயற்கையா இருந்தான்னு தெரியுமா? ஒண்ணுமே. நூற்றுக்கணக்கான கல் இருக்கு. அந்த கல்லுல நாம இறந்து போனவனுடைய நினைவா நாம ஏற்படுத்தினது அப்படிங்கிறது ஒரு அடையாளப்படுத்தணும் இல்லையா? அதை அவன் முயற்சி பண்றான். புரியுதுங்களா? அப்படி முயற்சி பண்றப்ப என்ன பண்றான்னா, ஒரு பெரிய கல்லை எடுக்கிறான். அந்த கல்லை தூக்குறான். ஏதோ ஒரு முறையில ஒரு 200 300 பேர் சேர்ந்து தூக்கி அது கீழே ஒரு கல்லை வைக்கிறான். ஒரு கல்லை 2 கல்லை வச்சு தூக்குறான். அதனால வந்து யாராவது இன்னும் அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்த்தாங்கன்னா, இது இயற்கையான கல் இல்ல, இதை தூக்கி வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. ஒரு மெசேஜை கன்வே பண்றதுக்காக. இது வந்து இயற்கையான கல் இல்ல, இது உருவாக்கப்பட்ட கல் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையா இது மாதிரி உருவாக்குறாங்க. இறந்தவங்களுக்கு கல்லை வந்து நினைவு தினமா வச்சுக்கிறது. அதுக்கு வந்து அடிப்படையா சில கோட்பாடுகள்லாம் உருவாக்குறாங்க. என்னன்னா, இறந்தவனுடைய ஆவி இது வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்ப 10 கல்லு உருவாக்குறாங்கன்னா யாருடைய கல்லு யாருடைய ஆவின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால ஒரு தலைவன் இருந்தான்னா அவனுக்கு இந்த கல்லு, அதுல வந்து அவனுடைய ஆவி இருக்கு, அவனுடைய உயிர் இருக்கு. ஆவி உயிர்ன்றது நாம வச்ச பேர்னு வச்சுங்களேன். அந்த காலத்துல ஏதோ ஒரு பேர்ல அதை கூப்பிட்டு இருப்பான். அது மாதிரி உருவாக்குறான் பாருங்க. அந்த உருவாக்கத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கற்காலம் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கற்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரும்பு காலம், உலோக காலம் சொன்ன பாருங்க. அந்த உலோக காலத்துல இரும்பை கண்டுபிடிச்ச உடனே அந்த இரும்பை வச்சு என்ன பண்றாங்கன்னா, அது வந்து 2வது புரட்சி காலம். எப்படி நம்ம புதிய கற்காலத்துல ஏன் புரட்சி காலம்னு சொல்லி சொல்றோம்னா, உணவு உற்பத்தி பண்ணா. அந்த உணவு உற்பத்தி பண்றதுக்கு என்ன தேவை? கருவிகள் தேவை. இப்ப ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த காடை வந்து விளைநிலமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நிறைய மரங்கள் இருக்கு. அந்த இடத்துல விளைநிலமா மாத்தணும், நிறைய தண்ணி வசதி எல்லாமே இருக்கு. என்ன பண்ணணும்? அந்த மரத்தை வெட்டணும். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நெல்லு விதைக்கணும்னா ஏறு ஓட்டணும். சில வேலைகள்லாம் இருக்கு. விவசாய வேலைகள்லாம் செய்யணும்னா சில கருவிகள்லாம் தேவைப்படுது இல்லையா? அந்த கருவிகளை அந்த புதிய கற்கால மனிதன் தானே உற்பத்தி பண்ணிக்கிறான். அது பேர் தான் வந்து கை கோடரின்னு பேரு, ஆக்ஸ்ன்னு சொல்லி. இப்ப நம்ம எப்படி விறகெல்லாம் வெட்டுறதுக்கு என்ன கோடலியை பயன்படுத்துறோமா இல்லையா? அதே மாதிரி ஒரு கோடரிய கையை வச்சே உருவாக்குறான். அந்த கையினுடைய காம்பு வந்து இவன் கை தான். இந்த கையில வந்து இந்த ஆயுதத்தை இப்படி பிடிச்சிட்டான்னா, இப்படி இந்த ஆயுதம் இப்படி பிடிச்சிட்டான்னா இப்படி வெட்டுறது. இப்படி வெட்டினீங்கன்னா நீங்க வெட்டலாம். அதனால இது வந்து கை கோடரின்னே பேர் அதுக்கு. இந்த இடத்துல கீழே ஷார்ப்பா இருக்கும். நீங்க கூட உங்க மியூசியத்துல வேற எங்கேயாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கை கோடரி நம்ம பின்னால வேணா காட்டுவோம். அந்த லெக்சர்ல கூட காட்டணும் அந்த இது. புரியுதுங்களா? அது மாதிரி வெட்டி இது பண்றான். ஏர் ஓட்டுறதுக்கும் என்ன பண்றான், அந்த ஏர்னுடைய தாரா வந்து இது மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி வெட்டலாம். அதே மாதிரி ஏர் ஓட்டுறதுக்கு, அப்புறம் அந்த விலங்குகள்லாம் தோல் எல்லாம் உரிக்கிறதுக்கு, கறி வெட்டுறதுக்கு. ஏன்னா அப்ப வந்து இரும்பு கிடையாது, எந்த கருவியும் கிடையாது. எல்லா வேலைக்கும் வந்து அவன் இந்த ஒரு கருவி தான், இதை வச்சுதான் எல்லா வேலையும் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அதனாலதான் அதுக்கு வந்து புதிய கற்காலம்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் இரும்பு கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்றான்னா, இதே கருவியை இரும்புல செய்ய ஆரம்பிக்கிறான். இதே கருவி இரும்பு செய்யறான். அதுக்கப்புறம் நிறைய கருவிகளை வந்து வெவ்வேறு அவனுக்கு தேவையான வடிவங்கள்ல வந்து வார்த்து செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு முன்னால புரோட்டோடைப் மாதிரி இருந்தது இந்த கருவி தான், அந்த புதிய கற்கால கருவி தான். அதை சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிக்கிறான். நாம் கூட என்ன பண்ணுவோம், நம்முடைய முன்னோர்களின் நினைவை ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறோமா இல்லையா? இது எங்க தாத்தாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம். அல்லது நம்மதே கூட நம்ம நல்ல ஒரு வேலைப்பாடான ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்முடைய சந்ததியினருக்கு அதை கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி இந்த கை கோடரிகள்லாம் வந்து அந்த இரும்பு கண்டுபிடிச்ச உடனே அது சாமி மாதிரி வச்சு இப்போ கூட நீ கோயில்ல பாத்தீங்கன்னா, சில கோயில்கள்ல கிராம தேவதை கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லை வச்சிருப்பாங்க. அந்த கல்லை எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி, இந்த கல்லுல உதாரணம் சொல்றேன், இது மாதிரியான ஒரு கல்லு தான் வந்து அவங்க சாமியா வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. அது அப்ப பேரு, இது பேரு டால்மென், தமிழ்ல வந்து கல் திட்டை. இப்ப 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 இந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம், இரும்பு காலத்துக்கு வந்துட்டோம்.
புரியுதா? இரும்பு காலத்துல இன்னொரு வளர்ச்சி நான் சொன்ன பாருங்க, 2வது வளர்ச்சின்னு சொல்லிட்டு, புரட்சின்னு சொல்லிட்டு. புதிய கற்காலம் ஒரு புரட்சி மனிதனுக்கு. 2வது புரட்சி வந்து இரும்பு காலத்துல. இரும்பு காலத்துல என்ன நடக்குதுன்னா, அவன் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடுறான். உற்பத்தி எல்லாம் நிறைய ஆயிருது. வணிகம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல கிடைக்கிற பொருளை வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கறது, இங்க கிடைக்காத பொருளை அங்கிருந்து இங்க வாங்கிட்டு வர்றது. வணிகம்னா புரியுது இல்லை உங்களுக்கு? பண்டமாற்று முறையை ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா வியாபாரம் பெருகுது, செல்வங்கள்லாம் அதிகமாகுது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி வாழ்ந்துருந்தவங்க நகரம் மாதிரி வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர ஆரம்பிக்கிறப்பதான் எழுத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பிசினஸ்க்கு தேவையான எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எழுத்தை கண்டுபிடிச்ச உடனே வந்து வரலாற்று காலம் ஆரம்பிக்குது. புரியுதா? அப்பதான் சங்க காலங்கள்லாம் படிக்கிறோம். நீங்க படிக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே உருவாகுது. அப்படிதான் நம்ம படிப்படியா பழைய கற்காலத்திலிருந்து புதிய கற்காலம், இரும்பு காலம், வரலாற்று காலம், இப்படிதான் மனிதனுடைய வரலாறு ஆரம்பிக்குது. இப்ப நாம வந்திருக்கிற இடம், இந்த ஜேர்னில, நான் சொல்லக்கூடிய ஜேர்னில இரும்பு காலம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதாவது எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அல்லது அதனுடைய பிற்காலத்துல எழுத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தையும் வரலாற்று காலத்தையும் இணைக்கும் பாலமா இருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் தான் இரும்பு காலம். அதனுடைய இரும்பு காலத்திய தொடக்கத்துல புதிய கற்காலத்தினுடைய கருவிகள்லாம் பயன்படுத்தினாங்க. அதனுடைய பிற்காலத்துல எழுத்தையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? இப்ப இந்த இரும்பு காலத்துக்கு இன்னொரு பேரு பெருங்கற்படை காலம். புது பேரா இருக்கா? பெருங்கற்படை காலம். ஏன்னு சொல்றோம்னா, இரும்பை கண்டுபிடிச்சவன் டெக்னாலஜிக்கலி அவன் இரும்பை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இறந்தவனுக்கு கல் எல்லாம் வச்சு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இறந்தவங்களுக்கு கல் படை வீடுன்னா என்ன அர்த்தம்னா, இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம். படை வீடு அப்படின்ற பொருளுக்கு வந்து இறந்தவனுடைய நினைவாக எழுப்பப்படும் நினைவு சின்னத்துக்கு படை வீடுன்னு பேரு. புரியுதா? அது மாதிரியான படை வீடுகள் தான் இந்த கற்திட்டைகள்லாம். அது பல விதமாகப்படும். பெருங்கற்படைகள்னு பேர் அதுக்கு. படைகள்னாவே இறந்தவர்களுக்கான நினைவு சின்னங்கள். அது இங்க பாருங்க, இது வந்து பல வகைப்படும். ஒரு ரீஜனுக்கு ஒன்று. இது பேர் வந்து கல் திட்டை. அதாவது ஒரு 4 கல்ல நட்டு அது மேல ஒரு கல்லை போட்டு மூடி வச்சாங்கன்னா அது பேர் கல் திட்டைன்னு பேரு. ஒரு பெட்டி வடிவ கல் திட்டை. இதே கல் திட்டைய பூமிக்குள்ள தரைப்பகுதியில கட்டினான்னு வச்சுங்களேன், பூமிக்குள்ள மண்ணை தோண்டி அந்த 4 கல்லை வச்சு மேல மூடி வைப்பான். அது பேர் வந்து சிஸ்டுன்னு பேரு. சிஸ்டுன்னா கற்பதுக்கைன்னு பேரு. அது பேரு கற்பதுக்கை. பூமிக்குள்ள இதே கல் திட்டை வந்து பூமிக்கு உள்ள இருந்துச்சுன்னா அது பேரு கற்பதுக்கை. இப்ப சில இடங்கள்ல எப்படி இருக்கும்னா, பாதி திறந்துருக்கும். அதாவது அந்த பாதி மட்டும் ஒரு கல் இருந்துச்சுன்னா அந்த பாதி பூமிக்குள்ள இருக்கும், பாதி மேல இருக்கும். அதுக்கு பேர் வந்து டால்மினாய்டு சிஸ்ட். அதாவது டால்மனும் இல்லை, சிஸ்டும் இல்லை. அப்படின்னா கற்பதுக்கையான கல்திட்டை. அது ஒரு வேற ஒண்ணும் இல்லை, கல்திட்டை அல்லது கற்பதுக்கை. அந்த வகைகளை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. கல்லை பெட்டி மாதிரி செஞ்சாங்கன்னா மேல இருந்துச்சுன்னா கல்திட்டை, கீழே இருந்துச்சுன்னா அது பேரு கல்பதுக்கை. அவ்வளவுதான். இப்ப இது ஒரு வகை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நீட்டா ஒரு கல்லை எடுத்து வைக்கிறது. இறந்தவங்க தலைமாட்டில் இப்ப கல் வைக்கிறோமா, இப்போ புதைச்சிட்டு அந்த குழி மேல வடக்கு பக்கத்துல ஒரு கல்லை வைப்போம் இல்லையா? வடக்கு பக்கத்துல தெற்கு பக்கத்துலயா? வடக்கு பக்கத்துல தான். வடக்கு தலைமாட்டில் தானே வைப்போம். அங்க வைக்கிறோம் இல்லையா? அந்த கல்லு வைக்கிற மாதிரி பழக்கம் 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்ன இரும்பு காலம் இருக்கு பாருங்க, பெருங்கற்காலம், அந்த காலத்திலேயே தொடங்கப்பட்டது. அது பேர் வந்து குத்துக்கல். அதுக்கு இங்கிலீஷ்ல பேரு மென்ஹிர், MENHIR, மென்ஹிர். அது தமிழ்ல வந்து குத்துக்கல். அது ஒரு வகை. நான் சொன்ன மாதிரி கல்திட்டை ஒரு வகை, கற்பதுக்கை ஒரு வகை, இது மாதிரி குத்துக்கல் ஒரு வகை. இதெல்லாம் கல் இருக்கிற இடத்துல சரியா போச்சு. சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இதுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், எங்க திருநெல்வேலி பக்கம், திருநெல்வேலி ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட்டு. இப்போ அகழ்வாராய்ச்சி எல்லாம் ஒன்று பண்ணாங்களா? அது என்ன இடம்? ஆதிச்சநல்லூர். கேள்விப்பட்டீங்களா? ஆதிச்சநல்லூர்ல கல் எல்லாம் கிடையாது. அங்க என்ன பண்ணாங்கன்னா, இறந்தவங்களை அடக்கம் பண்றதுக்கு பெரிய பெரிய தாழிகளை பண்ணாங்க. பெரிய பெரிய பானைகள், நம்ம இரவாசாலம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பெரிய பானை இது பண்ணி அதுக்குள்ள இறந்தவங்களை உள்ள வச்சு புதைக்கிறது. அது பேரு முதுமக்கள் தாழி. அது ஒரு வகை, முதுமக்கள் தாழி. இதுவும் சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ற பேர் எல்லாமே சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்கள்ன்றது வரலாற்றுக்கு முற்பட்ட கால பழக்க வழக்கங்களை பதிவு செய்துள்ள மிக தொன்மையான வரலாற்று நூல்கள்.
அதான் வந்து அதனால தான் நான் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே இலக்கிய சொற்கள் தான். சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட முதுமக்கள் தாழியும் அது மாதிரியான சொல்லுதான். முதுமக்கள் தாழின்றது இறந்தவங்களை அடக்கம் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இது. இப்ப அது இல்லாம அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் இப்ப அந்த என்ன எதை பத்தி பேசிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டில அதிகமான எண்ணிக்கையில நம்ம புதிய கற்கால சின்னங்களும் இருக்கு, புதிய கற்கால கைக்கோடர்களும் எந்த ஊர்ல பார்த்தாலும் இருக்கு. அதே மாதிரி இந்த பெருங்கற்காலம் என்று சொல்லக்கூடிய இப்ப கற்காலன்ற வார்த்தை யூஸ் பண்றோம் பாருங்க, அது என்ன அர்த்தம்னா கல்ல இங்க ஆயுதமா பயன்படுத்தல, இரும்பு கண்டுபிடிச்சிட்டாங்க, கல்லை வந்து நினைவு சின்னமா பயன்படுத்துறாங்க இங்க. அதனாலதான் பெருங்கற்காலம்னு சொல்லாம பெருங்கற்படைக்காலம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். படைக்காலம்னா இறந்தவங்களுக்காக அந்த கல்லை பயன்படுத்தினாங்கன்னு அர்த்தம். பெருங்கற்படைக்காலம் அல்லது இரும்பு காலம்னு பேரு. இந்த இரும்பு காலத்தை பத்தி 2 வரி கூடுதலாக நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதிகமான எண்ணிக்கையில நம்ம மாவட்டத்தில் இருக்கு. ஆய்வுகள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இது எப்படி எல்லாம் இருக்கும்னா அதனுடைய அடையாளங்கள் என்னென்னா கருப்பு சிவப்பு பானை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறிச்சிங்க. கருப்பு சிவப்பு பானை ஓடு, அதாவது இதை பத்தி பானை ஓடுகளை பத்தி பேசுறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப அதை மட்டும் லேசா சொல்றேன். அதாவது ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு பானை ஓடு. இப்ப ஒரு மாநிலத்துக்கு போனீங்கன்னாலும் நீங்க ஆல் இண்டியா டூர் போனீங்கன்னா தெரியும். அதுல ட்ரெஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா. ஆந்திராக்காரங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், கர்நாடகாக்காரங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம், குஜராத்காரங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி ட்ரெஸ் இதெல்லாம் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பானை ஓடு இருக்குங்க, பானை வகைகள் இருக்கு பாருங்க. இது கூட ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு பானை வகை இருக்கும். இப்ப புதிய கற்காலம்னா டல் கிரேவேர்னு சொல்லிட்டு ஒரு வகையான சாம்பல் கலர்ல இருக்கும் அவங்க பானை ஓடெல்லாம். அதுக்கப்புறம் இந்த புதிய இந்த பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம்னா அது கருப்பு சிவப்பு. அதை நீங்க பின்னால வந்து நீங்க இதுல கூட மியூசியத்துல பாத்துக்கலாம் அதை பத்தி. அது மாதிரியான கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. இப்ப சினிமாலாம் கூட பாத்தீங்கன்னா ரஜினி படம்னா ஒரு காலகட்டத்தில் வர்றதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப 80ஸ்ல வந்துச்சுன்னா பெல்ஸ் போட்டுருப்பான், ஹிப்பி வச்சிருப்பான். அது புரியுதுங்களா. அதே மாதிரி சில ஸ்டைல் எல்லாம் இருக்கு. அது மாதிரிதான் இது. இப்ப அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள் அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது. இரும்பு காலத்துல மிக முக்கியமான ஒரு கூறு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாறை ஓவியங்கள். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாறை ஓவியம் இல்லாத ஊரே இல்லை, பாறைகள் இல்லாத மலைகள் இல்லாத இடமே இல்லை. ஒவ்வொரு மலையிலையும் அவன் வந்து இறந்தவன் வந்து அதாவது வாழ்ந்தவன் வந்து இறந்தவனுடைய நினைவா ஓவியங்களையும் வரைஞ்சு வச்சிருக்கிறான். அதான் வந்து பாறை ஓவியங்கள். அந்த பாறை ஓவியத்தை வந்து இது மாதிரி கல் திட்டிகள்லயும் வரைஞ்சு வச்சிருக்கிறான். இதனுடைய வளர்ச்சி தான் வந்து பின்னால கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதிகமா இருக்கக்கூடிய நடுகற்கள். நம்ம மாவட்டத்துல அதிகமா நடுகற்கள் இருக்கு. யாருக்கு அந்த நடுகள்ல எடுத்திருக்காங்கன்னா வீரர்களுக்கு, இறந்த வீரர்களுக்கு. அதனுடைய தொடர்ச்சி எங்க இருக்குன்னா, அதனுடைய வேர் எங்க இருக்குன்னா இது மாதிரியான கல்திட்டிகள்ல தான். இறந்தவங்களை வந்து சிறப்பிக்கிறதுக்கான கல்திட்டிகளை உருவாக்குனாங்க, அதுல ஓவியங்களை வரைஞ்சாங்க. அதே காலப்போக்குல கல்லெல்லாம் நிறைய வளர்ச்சி அடைஞ்ச உடனே, ராஜாக்கள்லாம் வந்த உடனே சிலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே இறந்தவன நினைவா இதே மாதிரி கல்திட்டிகளை எடுத்து அதுல ஓவியத்துக்கு பதிலா அவனுடைய உருவத்தையே, அவனுடைய சிலையவே கல்லுல வந்து வில்லு வச்சிருக்கிற மாதிரி, போரிடுற மாதிரி நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது உருவாகுது. இப்ப அது எப்படி உருவாச்சுன்றதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க பார்த்தாகணும். இதுல இருந்து தான் அது உருவாச்சு, புரியுதா? ஆகவே இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய இடமானது இது மாதிரியான வரலாற்று தொடக்க காலம், அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வரலாற்று காலமாக மாறக்கூடியது. மனிதனுடைய நாகரிகம் இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்து எழுத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் நடுகற்கெல்லாம் இது பண்றாங்க, கோயில்லாம் எழுப்புறாங்க, மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பா வளருது, புரியுதா? ஆகவே அந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப இப்ப நீங்க பாக்குறது பேரு வந்து கல் திட்டைகள். இதுல நிறைய வகைகள்லாம் இருக்கு. அதை போக போக ஒன்னொன்னா நம்ம அதை பார்ப்போம். அதை பத்தி அங்க நேரடியே பேசுவோம்.